நளினி குழு, நளினி வானவில் குழு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக அண்ணன் திவா படணும். ஏன்னா நேற்று தான் முன்னாடி தான் எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு மந்த்து ஒரு டேட்டை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன டேன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கு உலக சாதனை கின்னஸ் சாதனை விருது பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள். 19 சண்டே டிசம்பர் 6 சாட்டர்டே. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு ஒரு கத்தி சொன்னாங்க. உடனே எல்லாம் அமைதியா ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் இங்க நடக்குது. மற்ற நாள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நம்ம குழு கூட நம்ம எல்லாரும் கூடயும் பேசுவோம், பழகுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த நேரத்தில் இன்னைக்கு மேடையில் அலங்கரிச்சிருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு துறையில சாதிச்சவங்க தான். அவங்க எதனால அவங்க இந்த சாதிச்சாங்க, எதனால பண்ணாங்க அப்படின்றத இங்க ஒவ்வொருத்தவங்களா சொல்றாங்க. அதை நீங்க கொஞ்சம் காது கொடுத்து உங்களுடைய கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள் எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு யாருமே கிடையாது. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, யாருமே கிடையாது. நீங்க மட்டும்தான் ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கான தேவைகளை எல்லாம் நீங்க தான் பூர்த்தி செய்யணும்னு நினைச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையானது எல்லாம் ஒரு சாப்பிட்ட தட்டு முதற்கொண்டு எல்லாம் நீங்க தான் எடுத்து வைக்கணும். அப்படி ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம மட்டும்தான் வரப்போறோம். வேற யாருமே நம்ம கூட வரப்போறது கிடையாது. அதனால உங்களோட தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கணும். மற்றவங்களை எப்பவுமே எதிர்பார்க்க கூடாது. இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு எல்லா வேலையும் செய்யறாரு அப்படின்னா நீங்க அந்த விஷயத்த உங்களுக்கு உள்வாங்கி நீங்க கத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே யாருக்கு என்ன நடக்கும்னு எதுவுமே தெரியாது. அதனால நீங்க மகளிராகிய நீங்கள் உங்களுடைய திறமைகளை எப்பவுமே வளர்த்துக்கணும். அதை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லித்தரணும். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே உன்னோட தேவையை நீ மட்டும்தான் செய்யணும், மற்றவங்களை எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம்னா ஃபியூச்சர்ல அவங்க நம்ம இருக்கமோ இல்லையோ அவங்க தெளிவா அவங்களுக்கான வேலையை அவங்க பார்த்து அவங்களுடைய துறையில அவங்க முன்னேறுவாங்கன்றத நான் இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன். வார்த்தைகளை நான் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுடைய உடல் நலத்துல நீங்க கவனம் செலுத்தணும். நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்க முடியும். எப்படி ஒரு சதுரங்கத்துல செஸ் போட்டி, உங்களுக்கு செஸ் கேம் தெரியும்ல எல்லாருக்கும். ஒரு செஸ்ல நீங்க விளையாடும். இப்போ கூட நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட எங்களோட கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல விளையாடும் போது நான் யோசிச்சேனே, நான் ஒரு ராணியை வெட்டு கொடுத்துட்டோம்னா அந்த ராஜா எப்படி தவிப்பார் தெரியுங்களா? அந்த ராஜாவை காப்பாத்துறதுக்கு யானை வருவாங்க, குதிரை வருவாங்க, மந்திரி வருவாங்க. ஆனா யாரு வந்தாலும் ராணின்ற ஒருத்தவங்க இல்லைன்னா அந்த ராஜா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றத நம்மளுடைய சதுரங்க விளையாட்டு மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பெண்களுக்கு நம்ம முடியாது அப்படின்றது நம்மளுக்கு கிடையாது. எல்லாமே உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். நம்ம பெண்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்தை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாதான் உங்களை சார்ந்திருக்க உங்க குழந்தைகள், உங்களுடைய கணவர்கள், உங்களுடைய மாமனார் மாமியார், உங்களுடைய அம்மா அப்பா அனைவரும் நீங்க நல்லபடியா பார்த்துக்க முடியும்.